நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே அதிகமாக வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வந்து விரைந்து வந்து நாம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் என்ன நம்முடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக சொல்லி காட்டுகின்றது பாருங்க. நம்ம மனிதர்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடியவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மார்க்கம் என்பது எளிதானது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வெப்பமுடைய காலத்தில் இருந்தால் நீங்கள் துஹருடைய தொழுகையை பிற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு எளிதான மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கடினமாக எடுத்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு பக்தையும் அல்லாஹ்விடத்திலே வந்து தொழுதோம் என்று சொன்னால், அவனிடத்திலே நெருங்கினோம் என்று சொன்னால், இந்த வெப்பம் எல்லாம் நமக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இறைவனிடத்திலே அதிகமாக வந்து நம்முடைய இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எத்தனையோ மக்கள் மரணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எல்லாம் மரணிக்கின்றது. நாம் என்ன நினைக்கின்றோம்? யாரோடைய பிள்ளையோ மரணிக்குது, யாரோ ஒருத்தவங்க மரணிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யும்? மரணத்தை கண்டிப்பா சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய காலங்களிலே சரியான முறையில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மரணிக்கின்றார்கள், மற்றவர்கள் இறக்கின்றார்கள் என்று சாதாரணமாக விடாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான், இன்னும் 1 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த ஒரு நாளை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோம்? நோன்பு மாதங்களில் மட்டும் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லையா? இந்த வெயிலுடைய காலத்திலே நாம் நோன்பு நோற்றால் எந்த அளவிற்கு நன்மை இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மன் ஸாம யௌம ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் நோன்பு நோக்கின்றார்களோ, பஅதல்லாஹி வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அவன் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் என்ன செய்கின்ற அவனுடைய முகம் தூரமாக்கப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். நாம் இந்த நேரத்தில் என்ன நோன்பு வைக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்களா இல்லையா? திங்கள் வியாழன் நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் நரகத்தில் இருந்து அதிகமாக பாதுகாப்பை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இவ்வளவு கடினமாக இவ்வளவு லேசான இந்த வெயிலை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த சூரியன் எந்த அளவிற்கு தூரமாக இருக்கின்றது என்றாலும் அந்த வெயிலை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாம் நம்முடைய பாதையிலே நம்முடைய இறைவனை மறந்துவிட்டு பணம் என்று ஓடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? வீடுகளை கட்ட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும், அது எல்லாம் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டு இந்த விஷயத்தின் மூலமாக செல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வை மறந்துவிட்டால் நாளை மறுமையிலே நரகத்தில் எவ்வளவு கடுமையாக வேதனைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அதிகமான வசனங்களிலே கூறி காட்டுகின்றான், அல்லாஹ்வை யார் நிராகரிக்கின்றார்களோ, அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதை போன்ற விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு சம்பவம் என்ன, இந்த வெப்பத்தினுடைய காலத்திலே நமக்கு அதிகமாக என்ன செய்கின்றது? தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. தண்ணீர்கள் அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஃபீ குல்லி கபீதி ரபத்தின் அஜ்ரா, உயிருள்ளவர்களுக்கு நீர் செலுத்தினால் அதுவும் ஒரு நன்மையாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனை குறித்து ஒரு சிறிய சம்பவம் ஒன்றிருக்கின்றது. ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு கிணற்றின் பக்கம் வருகின்றான். மிகவும் கடுமையான வெயில், வெப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே தண்ணியை தேடி அந்த கிணற்றின் பக்கம் வரும் பொழுது அவனிடத்தில் எந்த ஒரு பானையும், எந்த ஒரு குடிப்பதற்கு வசதியான எந்த ஒரு கிளாஸ் எதுவுமே இல்லை, கையில எந்த ஒரு பாத்திரமும் இல்லை. அவன் என்ன செய்கின்றான்? கையை வைத்து அதிலே குடித்துவிட்டு
மேலே வந்து பார்க்கும் பொழுது ஒரு நாய் இருக்கின்றது. அந்த நாயை பார்த்துவிட்டு நாமும் இதனை போன்று அது நாக்கை தொங்க போட்டு அந்த தண்ணியை பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த மனிதன் நினைக்கின்றான், நாமும் இவ்வளவு நேரம் என்ன செய்கின்றோம், தாகத்தினால் ஓடி ஓடி திரிந்து இப்பொழுது நமக்கு தண்ணி கிடைத்து விட்டது, நாம் இந்த நாய்க்கும் தண்ணி போற்றுவோம் என்பதாக அவன் போட்டிருந்த அந்த காலுறையை கலட்டி அதிலிருந்து தண்ணியை அந்த கிணற்றிலிருந்து எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? ஒரு சிறிய ஜீவனாக இருந்தாலும் அல்லாஹ் படைத்த அனைத்து ஜீவன்களும் என்ன செய்கின்றது, இதனை போன்றுதான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு சிறிய நாய்க்கு தண்ணி புகற்றியதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தையே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கின்றோம், எத்தனை நபர்கள் நம்மிடத்திலே வரக்கூடிய நபர்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மிடத்திலே மிஸ்கின்கள் வருவார்கள், கையேந்துவார்கள், எங்களுக்கு காசு கொடுங்க என்று கையேந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை என்ன செய்கின்றோம், விரட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனைத்து விதத்திலும் பண வசதியை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றான். நம்மை ஒருபொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரோட்டிலே பிளாட்பாரத்திலே தங்கக்கூடியவர்களாக நம்மை இருக்க வைக்கவில்லை. நமக்கு வீடுகளை கொடுத்திருக்கின்றான், நேரத்திற்கு உணவை கொடுக்கின்றான், அனைத்து விதமாக நமக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கின்றான். நம்மை ஒருபொழுதும் கைவிடாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனுக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்பது அற்பமானதுதான். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு ஆசைகளாக வாழ வேண்டும் என்று நாம் வாழ்ந்தாலும் நாளை மரணித்ததற்கு பிறகு இந்த உலகம் எல்லாம் அற்பம் என்று அந்த 2 மலக்குமார்கள் வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும். என்னுடைய பணங்கள் எல்லாம் எனக்கு உதவவில்லையே, என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் எனக்கு உதவவில்லையே என்று அந்த மரணிக்கக்கூடிய அந்த நபர் புலம்பக்கூடியவனாக இருப்பான். இந்த வெப்பத்திற்கே நாம் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், இவ்வளவு காயப்படுகின்றோம், புலம்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எம்முடைய இறைவன் ஏன் இப்படி சோதிக்கின்றான்? இவ்வளவு வெயில்களை, இவ்வளவு வெப்பத்தை கொடுத்து நம்ம எதுக்கு சோதிக்கின்றான்? ரொம்ப வெயிலா இருக்குங்க, வேர்க்கையா, ஒரே வேர்வையா இருக்கு, நிம்மதியா நடந்து கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நபர்கள் என்ன செய்கின்றார்கள், நம்முடைய இறைவனை, தன்னுடைய இறைவன் தன்னை படைத்திருக்கின்றான், தனக்கு அனைத்து விஷயங்களையும் கொடுத்திருக்கின்றான், என்னை இந்த பாதையிலே நடக்க வைக்கின்றான், என்னை தொழுக வைக்கின்றான் என்று சிந்தித்து பார்க்காமல் அல்லாஹ்வை திட்டக்கூடிய நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிகவும் அற்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக தான் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வெயில் காலத்திலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை என்று நம்முடைய மனதிலே நாம் உறுதியாக பதிய வைக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை இந்த நரகத்திலே போடுவான், எவ்வாறு அந்த நரகம் இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத, நம்முடைய மனதிலெல்லாம் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அந்த நரகம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெப்பத்திற்கே நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு கடினப்பட்டு நாம் புலம்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பாவங்களை செய்துவிட்டு நன்மைகளை விட்டு விலகிவிட்டு எம்முடைய இறைவனை வணங்குவதற்கு நான் ஜும்மாவுக்கு மட்டும்தான் வருவேன், என்னுடைய இறைவனை வணங்குவதற்கு நான் பெருநாள் தொழுகைக்கு மட்டும்தான் வருவேன், எம்முடைய இறைவனை வணங்குவதற்கு நான் அனைத்து வக்திற்கும் வரமாட்டேன் என்று நம்முடைய மனதில் இருந்து கொண்டிருந்தால், நாம் அப்படிப்பட்ட நபர்களாக இருந்து கொண்டிருந்தால், நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபர்களுக்கு தான் நரகத்தை உறுதியாக்கி கொடுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஏராளமான முன்மாதிரிகள், ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விதத்திலும் நமக்கு அதிகமான வசியத்துகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவருடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நிமிடம் அதை படித்தோம் என்று சொன்னால், நம்முடைய இறைவனை ஒரு பொழுதும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வணங்காமல் இருக்கவே மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள்
அனைத்து மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து கூறியவர்கள், மார்க்கத்தை எடுத்து கூறியவர்கள். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வீடுகள் மிகவும் சிறியதாக இருந்தது. மேலும் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாக தான் இருக்கின்றார்கள். நம்முடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நின்று வணங்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு வணங்குவார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவருடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்குவார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் கால்கள் வீங்கும் அளவிற்கு வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அன்பார்ந்தவர்களே, நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நமது தூதர் மேலும் சஹாபாக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெப்பமுடைய காலத்திலே நம்முடைய இறைவனை திட்டாமல், நம்முடைய இறைவனை ஏசாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இறைவனின் பக்கம் இந்த வெப்பத்துடைய காலத்தில் தான் ஓடி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்பது அற்பமானதுதான். இந்த உலகத்திற்காக நாம் எவ்வளவு கடினப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும், இந்த உலகத்தில் நாம் நம்முடைய குடும்பத்திற்காக ஓடினாலும், நம்முடைய பிள்ளைகளாக ஓடினாலும், நாளைய மறுமையிலே அது எந்த ஒன்றும் நமக்கு கை கொடுக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் என்னதான் உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்க்கின்றோம், எத்தனையோ மனிதர்கள் இந்த செல்வத்தை நோக்கி ஓடுகின்றார்கள். பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று அனைத்து விதத்திலும் செய்கின்றார்கள். அது தவறல்ல. ஆனால் நம்முடைய இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். நமக்கு அனைத்து வசதிகளையும் தந்திருக்கின்றான். நம்மை அனைத்து விதமாகவும் பார்த்து கொண்டு நம்மை அழகிய முறையிலே வைத்திருக்கின்றான் என்று நாம் சற்று சிந்தித்து நம்முடைய இறைவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய காலங்களிலே இந்த வெப்பம் முடியும் வரை நம்முடைய இறைவனை வணங்க வர வேண்டும். அவனை அதிகமாக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மேலும் அவனிடத்திலே இந்த வெப்பத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய இறைவன் நமக்கு கொடுத்த சோதனையை சஹாபாக்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ, அந்த சோதனையை ஒரு சாதனையாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, அதனை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அனைத்து சோதனைகளையும் ஒரு சாதனையாக எடுத்து நம்முடைய இறைவனிடத்தில் என்னை சோதிக்கின்றான் என்று நாம் கவலைப்படக்கூடாது. என்னுடைய இறைவன் என்னை நேசித்துக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய இறைவன் என்னை நேசிக்கின்றான் என்பதாக நம்முடைய மனதிலே நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று ஒரு சிறிய பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.